பாலிவுட்ல ரீசன்ட் டைம்ல நிறைய ஹீரோயின்ஸ கைய பிடிச்சு இழுத்துட்டாங்கன்னு ஒரு வதந்தி கிளம்பி இருக்கு. அப்படி யாருதான் கைய பிடிச்சு இழுத்ததுன்னு பார்த்தா, எல்லா ஹீரோயின்ஸும் ஒண்ணு சேர்ந்து கைய காட்டுற ஒரே ஆள் தனுஷ் தான். ஆகா 30 வருஷத்துக்கு முன்னால கல்யாணம் ஆக வேண்டியவன் இன்னும் கோலம் போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த லட்சணத்துல நான் அவளை கெடுத்து விட்டடா. தனுஷ் மேல நிறைய வதந்தி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்படி என்னதான் இருக்கு, வாங்க பார்க்கலாமா? இந்த சினிமா துறையும் என்னதான் ஆச்சுன்னே தெரியல. மாறி 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 தனுஷ் மேல நிறைய வதந்திய பரப்பிக்கிட்டே இருக்காங்க. அப்படி என்னதான் நடக்குது? தனுஷ் மேல உங்களுக்கு இன்னாயா காண்டு? யார் யாரு இந்த வதந்தி எல்லாம் பரப்புறா அப்படின்னு பார்த்தா, அது லிஸ்ட் போய்கிட்டே இருக்குது. சரிங்களா? அதுல ஃபர்ஸ்ட் சுசித்ரா. ஆர்த்திக்கும் தனுஷுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கு, அதனாலதான் ரவி கெனிஷா பக்கம் திரும்பிட்டாரு அப்படின்னு ஆர்த்தியும் தனுஷும் சேர்ந்து இருக்கிற மாதிரி போட்டோவை போட்டு அத ஒரு பிரச்சனைய ஆக்கி தனுஷ கோத்து விட்டுட்டாங்க. அதோட நின்னுதா? இன்னொரு பக்கம் நயன்தாரா அவங்களோட மேரேஜ் டாக்குமெண்ட்ரிக்காக நானும் ரவுடி தான் படத்துல இருந்து சில கிளிப்பிங்ஸ் வேணும்னு கேட்க, நான் தரவே மாட்டேன்னு தனுஷ் சொல்ல, அதுக்கு ஒரு கேஸ போட, இப்போ தனுஷ் அதுலயும் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு நயன்தாரா, கடவுள் உங்களுக்கு சரியான கூலி கொடுப்பாரு அப்படின்னு தனுஷ பார்த்து நயன்தாரா சொல்லி இருக்காங்க. ஏன் இவ்வளவு வன்மம் நயன்தாரா? சரி, இப்படி லைனா தனுஷ் மேல ஒரு ஒரு வதந்தியா வந்துகிட்டே இருக்கே, இதுக்கு தனுஷ் சார் எப்பதான் ரிப்ளை கொடுப்பாரு அப்படின்னு எல்லாம் காத்துக்கிட்டு இருந்த நேரத்துல ஒரு ஆடியோ லான்ச் வந்தது. என்ன ஆடியோ லான்ச்? குபேரா. இந்த படத்தோட ஆடியோ லான்ச் சென்னை சாராம் காலேஜ்ல நடந்தது. சும்மா மாசா என்ட்ரி கொடுத்த தனுஷ் என்ட்ரி கொடுத்ததோட நிறுத்தாம அவங்களோட ஃபேன்ஸ் கூடயே சேர்ந்து போய் வா நண்பா பாட்டுக்கும் அதே இடத்துல சின்னதா ஒரு குட்டி டான்ஸும் போட்டாரு. இந்த படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு 3 லாங்குவேஜ்ல ஒரே டைம்ல ரிலீஸ் ஆகுது. அதனால மும்பைல இருந்தும் ஹைதராபாத்ல இருந்தும் நிறைய ஃபேன்ஸ் சாய்ராம் காலேஜ பிடிச்சிருக்காங்க. சோ இதெல்லாம் ஓகேப்பா, நீ மேட்ர சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா, குபேரா ஆடியோ லான்ச்ல பேசின தனுஷ் இவங்க சொன்ன எல்லா வதந்திகளுக்கும் சேர்த்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. எப்படி வச்சிருக்காரு? முதல்ல ஸ்டேஜுக்கு வந்தவரு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு, அதுக்கப்புறமா என்ன பத்தி நீங்க எவ்வளவு வேணா வதந்தி பரப்புங்க, எவ்வளவு வேணா நெகட்டிவிட்டிய ஸ்ப்ரெட் பண்ணுங்க, ஏன் கூட 23 வருஷமா எனக்கு சப்போர்ட் பண்ற என்னோட ஃபேன்ஸ் ஃபேன்ஸ் இல்லையாங்க, காம்பினியன்ஸ், அவங்களுக்கு என்னை எப்படி உயர்த்தணும்னு தெரியும். என்னோட எந்த ஒரு படத்துக்கும் 1.5 மாசத்துக்கு முன்னாடி ஒரு வதந்தி வர்றது சகஜதானப்பா. என்னோட ரசிகர்கள் ஒரு தீப்பந்தம் மாதிரி, ஒரு செங்கலை கூட ஆட்ட முடியாது. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல்தான் வாழ்க்கை. சந்தோஷமா இருங்க, சந்தோஷத்தை வெளியே தேடாதீங்க, சந்தோஷம் நமக்குள்ளதான் இருக்கு அப்படின்னுட்டு சொல்லி இருக்காரு. சோ நீங்க எவ்வளவு வேணா வதந்திய பரப்புங்க, நீங்க சொல்ற எந்த வதந்திக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, இது எல்லாமே ஒரு ரூமர் தான். இது விஷயமா இத மட்டுமே வச்சு நீங்க யாரும் என்ன பேன் பண்ணாதீங்க. அது இல்லாம இந்த மாதிரி நான் நிறைய பாத்துட்டேன், இதுக்கு மேல பாக்குறதுக்கு எனக்கு எதுவும் இல்ல. அப்படியே என்கிட்ட வந்தாலும் அது என்னோட ஃபேன்ஸ் பாத்துப்பாங்க அப்படின்னுட்டு பதில் கொடுத்திருக்காரு நம்ம தனுஷ். சோ இத பத்தி உங்களோட கருத்து என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இது போல வீடியோஸ் பாக்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரம் கோல்டி பொண்ணு.